அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெரிய புராணத்தில் நாயன்மார்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அதில் கணம்புள்ள நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கணம்புள்ளர் வட வெள்ளாற்றின் தென்கரையில் இருக்குவேலூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் கணம்புள்ளர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பணக்காரர், செல்வந்தர். நிலபுலன்கள் நிறைய இருந்தது, மாடு மனை எல்லாம் நிறைய இருந்தது, பணக்காரராக இருந்தார். அவர் என்ன செஞ்சார், இந்த அங்கே உள்ள சிவன் கோயிலுக்கு அந்த பண வசதினால் நிறைய விளக்குகள் ஏற்றினார். விளக்குகள் ஏற்றிட்டே வரையில் அவருடைய பக்தியை பார்த்து சிவனடியார்களுக்கும் செய்தார், விளக்குகள் ஏற்றினார். அவருடைய பக்தியை பார்த்து சிவபெருமான் இவர் சோதிக்கணும்னு நினச்சி அவருடைய செல்வத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டார். வயல் விளையலை, காடு கரை எல்லாம் ஒன்றும் சரியா இல்லை, சரியானபடி பால் கொடுக்கல மாடு, இப்படியெல்லாம் இருக்க கொஞ்சம் வசதியெல்லாம் குறைஞ்சு போகும். இந்த ஊர்லேயே இருந்து நம்ம பாத்திர பண்டங்கள்லாம் விற்றா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிதம்பரத்துக்கு போயிடுவோம், அந்த தில்லையம்பலவாணனை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனார். அங்கே போனால் இவர் போய் விளக்கேற்ற வேண்டிய அவசியமில்லை, அங்கே தீட்சிதர்கள் இருந்தாங்க. அதனால அங்கே விட்டுட்டு புளிச்சரம்ங்கிற ஒரு ஊருக்கு போனார். புளிச்சரம்ங்கிற ஒரு ஊர் ஒரு பக்கத்தில் தில்லையில் இருந்துக்கிட்டு புளிச்சரம்ங்கிற ஒரு கோயிலில் இவர் விளக்கேற்றினார் தினமும். எப்படி அவர் கொண்டு வந்த பண்டம் பாத்தமெல்லாம் இருக்கும் இல்லையா, வீட்டில் இருக்க பொருள்களெல்லாம் ஒன்றொன்னா விற்க, சமையலுக்கு வேண்டியதை எடுத்துக்கிற, மீதியை விளக்கேற்ற, மறுநாள் போக இன்னொன்று விற்க, சமையலுக்கு எடுத்துக்கிற மீதியை விளக்கேற்ற, இப்படியே ஒவ்வொன்றா விற்று 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 விளக்கேற்றினாங்க. பொருள்கள்லாம் தீர்ந்து போகும். இன்னும் என்ன செய்து விற்க ஒன்றும் இல்லை, கூலி வேலைக்கு போகும்னு இந்த ஊரில் கணம்புள்ள அறுத்து, நமக்கு அதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கணம்புள்ள அறுத்து கொண்டு வந்து, கணம்புல் என்பது என்ன புல்லுன்னு எனக்கு விளங்கலை, ஆனால் கணம்புள்ள அறுத்து விற்கிறார். விற்று கொண்டு வந்து அதை வச்சு விளக்கேற்றுறாரு. அப்படியே சில நாட்கள் கழிஞ்சுது. அப்புறமா பார்த்தா அந்த கணம்புள்ள சிவபெருமானுடைய வேலை, அந்த கணம்புள்ள வாங்குறதுக்கும் ஆள் இல்லை, எல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி நீ என்ன செய்யறதுன்னு சொல்லி அதையே காய போட்டு அதையே திரிச்சு பழைய எண்ணெயவே தடவி விளக்கெல்லாம் எரிஞ்சிருச்சு. அந்த கணம்புள் தீரவும் சரி நம்ம போய் காட்டுகளில் இந்த கணம்புள்ள அறுத்துட்டு வருவோம்னு சொல்லி போறாரு. புல்லே காஞ்சு போச்சு, புல்லே இல்லை, கணம்புல்லே இல்லை. என்ன செய்யறது, புல்லும் இல்லை. இனி என்னத்தை விளக்கேற்றுறது, அந்த அகல் விளக்குகள் மட்டும் இருக்கு. இனி இது லாயக்கப்படாது, நம்ம சிவபெருமானுக்கு எப்படியாவது இன்னைக்கு விளக்கேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தலைமுடி எப்படியே விரிச்சு வச்சார். அந்த விளக்குகளை வச்சு தலைமுடியை விரிச்சு வச்சு தன் தலையை கவுந்துட்டு அதில் விளக்கேற்றி வச்சுட்டார். அது விளக்கு எரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அந்த முடியும் எரிஞ்சு அவரும் எரிஞ்சு போவார். அப்படி நிலைமையில சிவபெருமான் தூக்கிட்டார். கையை பிடிச்சி தூக்கி, கணம்புள்ளரே, என் மீது இவ்வளவு பக்தி உமக்கு, வாருங்கள், நீங்கள் என்னோடு வாருங்கள்னு சொல்லி அந்த கணம்புள்ள நாயனாரை அவருடைய மனைவியையும் அப்படியே கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போய் அவருக்கு நாயனார் பதவி கொடுத்து அருகிலேயே வைத்து கொண்டார். விளக்கரித்து நாயனானவர்கள் நிறைய பேர். நாம் கோவிலுக்கு விளக்கு போடுவோம், அந்த இறைவனை வணங்குவோம், பக்தி செய்வோம். நன்றி, வணக்கம்.